ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாங்கள் போன டூர் வந்து பூண்டி மாதா கோயில் தான். பூண்டி மாதா கோயில் முன் தோற்றம் இப்படி தான் இருக்கும். நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நான் வந்து சின்ன வயசில் பூண்டி மாதா கோயிலுக்கு போனது, இப்போக்குள்ளே போனதே கிடையாது. அதனால் போகணுங்கிற ஆசை. இது வந்து எங்களோட 3வது நாள் டூர். ஃபஸ்ட் நாள் வேளாங்கண்ணி, 2வது நாள் தர்கா, 3வது நாள் பூண்டி மாதா போனோம். போய் உள்ளே எல்லாம் சுற்றி பார்த்தோம். உள்ளே நல்லா நீட்டாக இருந்துச்சு. வெளியிலையுமே வந்து மரங்கள் பக்கத்தில் இலை அது இதுன்னு நிறையா குப்பைகள்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருந்தது. அப்புறம் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டோம். இங்கே வந்து ஃபாதர் லூர்து ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் புனிதராக இறந்துருக்கிறாரு. அவரோட சமாதியெல்லாம் உள்ளே இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். இன்னும் எடுக்கணுன்னு இருந்தால் நிறைய வீடியோ எடுக்கலாம். ஆனால் நிறைய எடுத்தால் வீடியோ லென்த்தாக போகணுங்கிறதுக்காண்டி நான் வந்து சும்மா முக்கியமான இடங்களை மட்டும்தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து கொஞ்சம் நேரம் எங்களோட மனசில் உள்ள சில பாரங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாமே வந்து மாதா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்டில் ஏற்றுற இடம் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் ஹேண்டில் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு நல்லா எல்லாத்துக்குமே நல்ல பசி. இதுலேயுமே வந்து உங்களுக்கு உள்ள குகை கோயில் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருந்தது. அதெல்லாம் சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு வந்தோம். உள்ளேயெல்லாம் போக முடியலை. ஏன்னா சரியான மத்தியானம் வெயில், சாப்பாடும் வேறு டைம் ஆயிடுச்சு. 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் நல்லா பசி வேறு. 8 ரெக்கை உள்ள ஃபேனை வந்து நான் இந்த கோயிலில் தான் பார்த்தேன். நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க. இப்படிலாம் ஃபேன் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்த்துருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயில் நல்லா சுத்தமாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சில பொற்காட்சி உள்ளே வச்சுருந்தாங்க. உள்ள பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்தோம். அங்கே போய் ஒரு ஜவமாலை, அப்புறம் நல்ல ஒரு சாமி கீச்செயின் ஒன்று வாங்கிட்டோம். நிறைய ஒன்றும் வாங்கலை. அங்கே வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் நம்ம பைபிள்ஸ்லாம் நிறையா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைபிள், நிறைய இந்த ஜீசஸ் பற்றின கதைகள்லாம் நிறைய இருந்தது. சரின்னு அதெல்லாம் பார்த்துட்டு சில வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இது வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற ஹோட்டல் தான். நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு, சிக்கன் குழம்பு சாப்பாடு, பிரியாணி இல்லைன்ட்டாங்க. எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு நினச்சா ஆனால் பிரியாணி இல்லைன்ட்டாங்க. சரின்னு சொல்லி அதை தான் சாப்பிட்டோம். பரவாயில்லை, 150 ரூபாய்க்கு மீன் குழம்புல ஒரு மீன் போட்டு பொரிச்சு கொடுத்தாங்க. அதேமாதிரி சிக்கன் குழம்புலேயே ஒரு மீன் போட்டு கொஞ்சம் 65 போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சில பேர் மீன் குழம்பு ஆர்டர் பண்ணாங்க, சில பேர் சிக்கன் குழம்பு ஆர்டர் பண்ணாங்க. எல்லாமே நல்லா வயிறார சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட எல்லாத்துக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியாவும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் போகிறது வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான். 4வது நாள் டூர் போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய்ஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நாங்கள் போன அனைத்து கோயில்களும் முடிஞ்சால் நீங்களும் நேரில் போய் பாருங்கள். நம்ம இந்த லீவ் டைங்களில் இப்படி கோயில் போயிட்டு வருது பசங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்மளும் வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கு அடைஞ்சு போயிருக்காமல் ஏதோ புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு வந்து ஒரு திருப்தியும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. இந்த வீடியோ பிடிச்சா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.